காவலர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய விநாயகர் அவர்களை அனைவரும் தொழுது வணங்குகின்றார்கள். அதை நாம் நம்பிக்கையுடன் உற்சாகத்துடன் இனிமையானதொரு நிகழ்வாக இங்கே ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிகழ்வை காணும் அன்பர்கள் அனைவருக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கும் என்பது நிச்சயம். கந்தனுக்கு மூத்தவராய் முக்கண்ணனுக்கு முதல் மகனாய் விளங்கும் ஸ்ரீ அருள்மிகு செல்வ விநாயகர் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. அந்த நிகழ்வினை கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். गणनायकाय गणदैवताय गणाध्यक्षाय धीमहि गुरुविक्रमाय गुह्यप्रवराय गुरवे गुणगुरवे गुरुदेव गणक्षेत्रे सद्गुरु समारंभां श्रीकंठाचार्य मध्यमाम् अस्मदे आचार्य पर्यन्तां वन्दे गुरु परम्पराम्। ओम महागणाधिपतये ईधन्नमः। ओम महाराजोपचार वेदोपचार वस्तोपचार पूजां समर्पयामि। शुक्लां वरदं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये प्राणानायम्याम्। ओम 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 पूर्ववत्सुवरो ममोपाप्त समस्त द्विजक्षे द्वारा श्री परमेश्वर प्रीत्यर्थं स्वाद्यां शोभने मुहूर्ते आद्य ब्रह्मणः तिथिय प्राप्ते श्वेत पराकल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टादशदिने कलियुगे प्रथमे पादे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे सहाब्दे वर्तमाने यावदार्ये प्रथमादि षष्ट्याः संवत्सराणां मध्ये महागणपति पूजाङ्गं करिष्ये। आथो महागणपति पूजाङ्गं करिष्ये। ओम सहस्राय नमः। ओम सुमगाय नमः। ओम एकदन्ताय नमः। ओम कपिलाय नमः। ओम गलकर्णकाय नमः। ओम लंबोदराय नमः। ओम विकटाय नमः। ओम विघ्नराजाय नमः। ओम धूमकेतवे नमः। ओम गणत्यक्षाय नमः। ओम बालचंद्राय नमः। ओम शूर्पकर्णाय नमः। ओम येरम्बाय नमः। ओम नन्दपूर्वजाय नमः। ओम गौरीपुत्राय नमः। ओम गणेश्वराय नमः। ओम गंधकृताय नमः। ओम अप्याय नमः। ओम भूताय नमः। ओम दक्षाय नमः। ओम अध्यक्षाय नमः। ओम दिगप्रियाय नमः। ओम अग्निगर्भच्छिदे नमः। ओम इंद्रष्टिप्रदाय नमः। ओम वाणिप्रदाय नमः। ओम अप्याय नमः। ओम सर्वसिद्धिप्रदाय नमः। ओम सर्वधनयाय नमः। ओम सर्वरिप्रियाय नमः। ओम सर्वात्मकाय नमः। ओम सृष्टिकर्ते नमः। ओम देवाय नमः। ओम शिवाय உலகிற்கெல்லாம் முழுமுதற் கடவுளாக விளங்கக்கூடிய எம்பெருமான் விநாயகர் சென்னை மாதவரம் காவலர் குடியிருப்பில் செல்வ விநாயகராக அமைந்திருக்கின்றார். இங்கே இருக்கும் அனைத்து காவலர்களுக்கும் அவர் அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார். இன்றைய தினம் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் மகா கும்பாபிஷேகம் असिद्ध रूप अंतहीन अंतराय कृंदन विदंदरे निरंतरं वसंतमेव योगिनः तमेव तन्मयेव तं विचिन्तयामि सर्वहारेषु सर्वदा. அருமையானதொரு நிகழ்வு. இந்த நிகழ்வை காண கண்கோடி வேண்டும். பக்தர்கள் அனைவரும் பக்தி பரவசுடன் இங்கே அமர்ந்து கொண்டு
இந்த நிகழ்வினை கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றனர். குழந்தைகள் உற்சாகத்துடன் பாடல்களை பாடிக்கொண்டிருக்கின்றனர். இந்த நிகழ்வு ஒரு அரியதொரு நிகழ்வாக நாம் கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எல்லையில்லா ஆனந்தத்தை தரக்கூடிய எம்பெருமான் விநாயகப் பெருமான் அனைவருக்கும் அருள் பாலித்து கொண்டிருக்கின்றார். அவருக்கு சென்னை மாதவரம் காவலர் குடியிருப்பில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் சிறப்பான முறை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வினை நாம் கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். குழந்தைகள் பக்தி பரவசுடன் பாடல்கள் பாடிக்கொண்டிருக்கின்றனர். அந்த காட்சியினை நாம் கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்தி நிலைமுறை போல நந்தி மகந்தனை சாணித பாமகரி சரிகம பதனி சாமி நே கோரி ஜாம நீர ஜால நீ பை நீர ஜாம சீனி பை பை மாத பமகம பகமரி கசாரி சமகரி சரி கம பகம பதனி பதனி சரி சகரி சாணி தனி சாரி நித பாத மகரி சாரி கம நீர ராகம் என்றது சாதாரண விஷயம் இல்லைம்மா. இப்போ இன்னைக்கு இந்த ராகம் சங்கராபரண ராகத்தில் இவங்க பாடியிருக்காங்க. இதில் பல பாட்டுகள் நிறைய இருக்கு. இதில் தான் இந்த ராகத்தில் தான் ஒவ்வொருத்தரும் பெரிய ஆள்களாக இருக்குது. ராகம் என்றது சகல ஐஸ்வர்யங்களை சேர்க்கக்கூடியதுக்கு அந்த ராகங்கள் தேவைப்படுது. உடல் உபாதைகள் ரோகத்துக்கு நிவர்த்தி பண்றதுக்கு ராகங்கள் தேவைப்படுது. ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு விசேஷங்களுக்கும் ராகங்கள் தேவைப்படுது. அந்த ராகமானது ஒவ்வொரு விசேஷமும் நம்ம கேட்கும் போது நம்மளுடைய உடல்ல அவ்வளவு ஆரோக்கியங்கள் ஏற்படும், தெய்வீக ஆற்றல் சிந்தனைகள்லாம் ஏற்படும். அதனால இது பெரிய பாக்கியம். அவங்களுக்காக ஒரு சின்ன கைத்தட்டல்மா. இது மகா சங்கல்பம் சொல்லக்கூடியது. மாதவரம் காவல் குடியிருப்பு அனைத்து பக்தர்களுக்காகவும் இங்க இருக்கிற மூலக்கடை சார்ந்த அனைத்து கிராமத்தில் இருக்கிற அனைத்து பக்தர்கள் சார்பாகவும் இந்த சங்கல்பம் செய்யறோம். நீங்க எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கங்க. மகா சங்கல்பம் சொல்லக்கூடிய சுவாமிகள் இப்போ பண்ணுவாரு. आशीर्वाद अनुकूलास्तम दूर देश प्रयाण अनुकूलास्तम मन शांति आशीर्वाद अनुकूलास्तम लक्ष्मी परिपूर्ण आशीर्वाद अनुकूलास्तम अधिदेवता प्रतिदेवता समेत नवग्रह दोषानां ग्रहाणां निवर्ततं दूर देश प्रयाण अनुकूलास्तम कनक वस्तु कृपा कटाक्षादि इति सेल्व विनायक महा परिपूर्ण आशीर्वाद अनुकूलास्तम श्रीदेवी भूदेवी अंबिका समेत प्रसन्न वेंकटेश्वर स्वामिने महा आशीर्वाद अनुकूलास्तम
वल्ली देवयानी समेत सुब्रह्मण्य स्वामी नमः आशीर्वाद अनुग्रहास्तम मीनाक्षी अंबिका समेत श्री मीनाक्षी सुंदरेश्वर आशीर्वाद अनुग्रहास्तम कल्पकांबा समेत श्री कपालेश्वर स्वामी आशीर्वाद अनुग्रहास्तम उन्नावली अम्मा समेत श्री अन्नामय आशीर्वाद अनुग्रहास्तम विशालाक्षी समेत श्री काशी विश्वनाथ आशीर्वाद अनुग्रहास्तम मीनाक्षी अंबिका समेत श्री मीनाक्षी सुंदरेश्वर आशीर्वाद अनुग्रहास्तम स्वर्णांबिका समेत श्री आकर्षीश्वर प्रसन्न वेंकटेश्वर स्वामी आशीर्वाद अनुग्रहास्तम महालक्ष्मी अंबिका समेत श्री हयग्रीव आशीर्वाद अनुग्रहास्तम भूमादेवी समेत श्री वराह पेरुमाल आशीर्वाद अनुग्रहास्तम रुक्मणी समेत श्री पार्थसारथि पेरुमाल आशीर्वाद अनुग्रहास्तम रंगनायकी समेत श्री रंगनाथ आशीर्वाद अनुग्रहास्तम पुंडरीकवल्ली समेत श्री गोविंदराज पेरुमाल आशीर्वाद अनुग्रहास्तम अंबुजवल्ली समेत श्री योग नरसिंह भगवान आशीर्वाद अनुग्रहास्तम चिन्न त्रिपुरान श्री आंजनेय भगवान प्रिय त्रिपुरान श्री गरुड़ भगवान आशीर्वाद अनुग्रहास्तम वास पुरुष इंद्राय अग्नि यमाय नर्दीय वरुणाय वायुवे कुबेराय ईशानाय आशीर्वाद अनुग्रहास्तम अधिदेवता पितृदेवता समेत नवग्रह देवताभ्यो आदित्याय सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनि च राघवे भैरव परिपूर्ण आशीर्वाद अनुग्रहास्तम इति सेल्वविनायक स्वामिने नमः महासंकल्पित अक्षरां समर्पयामि जीर्णोद्धारण अष्टबंधन नूतन श्री सेल्वविनायक आलय महाकुंभाभिषेक महासंकल्पित अक्षरां समर्पयामि अस्याणां बालावरं कावलकुडी भक्तजनानाम् अस्याणां सौरमक्षकाणां क्षेमधैर्यवीर्यविजयानुकूल्यानां प्रसादबलसिद्ध्यर्थं ये दक्षपर्यन्तं मध्ये सम्भावित सर्वदोषाणां निवर्त्यर्थं मङ्गलाभ्यां प्राप्त्यर्थं धनधान्यकर्य अनुकूल्यानां அவங்களுடைய தனதானிய கைகரியங்களை பண்ணதுக்காக பகவான் கிட்ட நாங்கள் சங்கல்பம் பண்ணிக்கிறவங்களாம் வந்து தனதானியெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கு எப்பவுமே இருக்கணும்ன்றதுக்காக இந்த சங்கல்பம் பண்றோம். அஸ்யானாம் சர்வ பீட்ட சித்யர்த்தம் ஸ்ரீ அகிலாண்டகோடி பிரம்மாண்ட நாயகா ஸ்ரீ செல்வ விநாயக சுவாமினஹ பரிபூர்ண கிருபா கடாட்சேன பல சித்திரஸ்தோ. கையில தூப்பி நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கங்க. ஒரு கும்பாபிஷேகம் என்றது சாதாரண விஷயம் இல்லைம்மா. ஒவ்வொரு வருடம் பண்ற வருஷம் பண்றதுக்கே பல போராட்டங்கள் இருக்குது. 12 வருஷம் கழிச்சு பண்ணும்போது ஒரு மாற்றங்கள் ஏற்படும். அடுத்தது இருக்க மாட்டோம். அதனால அது பண்ணும்போது அது குழப்பங்கள் ஏற்படும். அதனால வந்து பகவானுடைய ஆசீர்வாதம் தனதானிய கைங்கரியம் பண்ணங்களுடைய அனுகூல்யம் நிறைய இருக்கிறதுனால தான் இந்த விசேஷமான நிகழ்ச்சி சிறப்பாக நடப்பது. நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு அவன் அருளாலே ஆண்டால் பணிந்தன்றதாம நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கங்க. நம்ம இந்த தட்டுல வந்து சேர்த்துருங்க. நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு சேர்த்துருங்க. ब्रह्मा गुरु विष्णु गुरुदेव महेश्वर गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुवे नमः. गुरुवे सर्वलोहानां विषये भवरोगिणां हृदये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्तये नमो नमः. आवाहयामि आसनं समर्पयामि अर्घ्यं दत्त्वा ओम பக்தி பரவசுடன் இந்த காட்சியினை கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றனர். வேத மந்திரங்கள் முழங்க மேள வாத்தியங்களுடன் இந்த நிகழ்வு சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கலச பூஜைகள், யாகசாலை பூஜைகள், சங்கல்பத்தை அனைத்தும் சிறப்பான முறையில் இங்கு நடைபெற்றுக் கொண்டு நமோ நமः. ओम नक्षत्र देवताभ्यो नमो नमः. ओम सांगकर्णेत्यायितथे इमां जगदागं संगन्नानेति द्वादशारद्देरसनाभवति द्वादशमासाः संवत्सरः संवत्सरमेवावदन्ति मौं जीववति ऊर्ध्वागं छाः ऊर्ध्वमेवावदन्ति चित्रा नक्षत्रं भवति चित्रं भाये तत्कर्म तत्त्वमेतत् समृद्ध्यै. नक्षत्र देवताभ्यो नमो नमः. सकल ऋषि देवताभ्यो नमो नमः. आवाहयामि आसनं समर्पयामि. श्री ग्राम देवताभ्यो नमो नमः. विधातध्वजाय विद्महे खड्गहस्ताय धीमहि तन्नो महामारी अंबिकायै यामि. आसनं समर्पयामि. अर्घ्यं दत्त्वा महाराजोपचार वेदोपचार भक्तोपचार पूजां समर्पयामि. கொண்டிருக்கின்றது. மேள வாத்தியங்கள்
समर्पयामि नमो वयं वै श्रवणाय तन्महे आसमनीयं समर्पयामि तो महादेवताभ्यो नमः कुंड शुद्धीकरण पूजांगं मध्ये करिष्ये आनंदाः गणपतिं मवामहे अविंगवेनाय मत्तवत्तवं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पदान् शृण्वन्नोदिविशेषसाधनम् ओम श्री महागणाधिपतये इधन्नमः ओम एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् स्वामहागणपतये इदन्नमः ओम नमो हीरम्बे இங்கே சுபிட்சமாக இருக்கின்றனர். எல்லோரும் மகிழ்ச்சிகரமான ஆலய தரிசனத்தை தினமும் எம்பெருமான் விநாயகனை வணங்கி அவர்கள் இன்பமயமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆலயம் தொழுவது சாலவும் நன்றி என்று சொல்லக்கூடிய, கோயிலில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று சொல்லக்கூடிய இந்த நமது பாரத நாட்டில் நம் மாதவளர் குடியிருப்பில் அமைந்திருக்கும் அருள்மிகு செல்வ விநாயகர் ஆலயம் சிறப்பானதொரு நிகழ்வானதொரு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த நிகழ்வினை நாம் கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எல்லையில்லா ஆனந்தத்தை தரக்கூடிய எம்பெருமான் விநாயகர் அனைவருக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்க அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார். ओम श्रीं क्लीं ओम श्रीं क्लीं क्लीं क्लौं गणपतये वरवरद सर्वजनमे परमाय ओम श्रीं क्लीं क्लीं क्लौं गणपतये वरवरद सर्वजनमे प्रसन्नाय स्वाहा நாம் கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். नवदन्ते प्रचोदयात् दंताय विघ्ननाशिने शिवसुताय श्री वरदमूर्तये नमो नमः स्वाहा ओम नमो लक्ष्मीं प्रचोदयात् स्वाहा ओम महादेवी च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मीं प्रचोदयात् स्वाहा ओम महादेवी च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मीं प्रचोदयात् स्वाहा ओम महादेवी च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मीं प्रचोदयात् स्वाहा ओम महादेवी च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मीं प्रचोदयात् स्वाहा ओम महादेवी च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मीं प्रचोदयात् स्वाहा महालक्ष्मी जन्म ओम कात्यायनाय दुर्गे प्रचोदयात् स्वाहा ओम कात्यायनाय विद्महे कन्याकुमारी धीमहि तन्नो दुर्गे प्रचोदयात् स्वाहा दुर्गा परमेश्वरी जन्म ओम वेदात्मकाय विद्महे हिरण्यगर्भाय धीमहि तन्नो ब्रह्म प्रचोदयात् स्वाहा ओम वेदा காண இருக்கின்றோம். நாம் இப்பொழுது காண்பது ஆலயத்தின் கோபுர தரிசனம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பார்கள். அந்த கோபுர தரிசனத்தை நாம் கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாள் அனைவருக்கும் நன்னாள், ஒரு பொன்னாள், ஒரு இனிய நாள். அனைத்து பக்தர்களுக்கும் சென்னை மாதவரம் காவலர் குடியிருப்பில் அமைந்திருக்கும் அருள்மிகு செல்வ விநாயகர் அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார். வேண்டியவருக்கு வேண்டிய வரம் கொடுப்போர் வர தினமும் தரிசனம் செய்தால் நல்ல நிலையில் உயர்ந்து நல்ல அறிவாற்றல் உள்ளவர்களாக இங்கே திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அருகிலேயே ஒரு திருக்கோயிலை கட்டி தினந்தோறும் வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள்.
இந்த நிகழ்வு ஒரு அரியதொரு நிகழ்வாக இங்கே நாம் பதிவு செய்ய त्वमेव केवलं दर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं कल्पितं ब्रह्मासि त्वं साक्षात्मासि नित्यं तस्मै सत्यम् आर्येन्द्रलसितां तारेण रुद्धां येन तव मनुस्वरूपं प्रहारः शैशागानेशया कणगणऋषि निद्रायादेशन्दः गणपते देवता येन तदिदं सदुरस्तं मासमङ्कुरधारिणां रजस्वरमस्ते प्राणमूर्तिहध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानलिप्ताङ्गरक्तपुष्पैषु स्वमोदनाय एकदन्ताय विघ्नविनाशिने शिवसुदाय श्रीवरदर्पत्रादियानो भविघ्नो भवति धर्मान्द्रकामम् यो यदि मोदास्याभियान् भवति अनेन गणपतिमभिषिञ्चति वाग्मी भवति चतुर्थ्या प्रमुच्यते महादोषां प्रमुच्यते महाप्रत्यवायां प्रमुच्यते மனசு அமைதி கிடைக்கும். இந்த வேத மந்திரங்கள் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கிறோமா? விநாயக பெருமானே எங்களையும் எங்களை காப்பாற்றுபவரையும் காப்பாற்றுவீராக. எங்களுடன் முன்னிருந்தும் பின்னிருந்தும் மேலிருந்தும் கீழிருந்தும் அஷ்டதிக்கிருந்தும் எங்களுக்கு ஏற்படும் சகல சொல்லுவாங்க கஞ்சிஷ்டி கரஜிஷ்டி வாகனஷ்டி உத்தியோகஷ்டி சத்துரி சர்வ திருஷ்டி தோஷத்தையும் நிவர்த்தி செய்து எங்களுக்கு தனம் தானியம் வாக்கு செல்வம் பெருமை அனைத்தும் தந்து, அதுதான் இந்த வேதத்துடைய இந்த முழு அர்த்தங்கள். இது இந்த மந்திரத்தை ஒரு வேதமா சொல்லும் போது சொல்லிக்கிட்டு இருக்கோம். நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஓம் நமக்கு எப்படி நாடி இருக்கிறது இல்லையா, அந்த நாடி துடிப்பு இருக்கிறது நம்ம உயிரோட நாம இருக்கும் பட்சத்துல நம்ம வாழறோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அதே போலதான் கும்பாபிஷேகத்துல சுவாமிய இந்த கலசத்துல ஆவாகனம் பண்ணிருக்கோம். கலசத்துல ஆவாகனம்னா இந்த கலசத்துல இவ்வளவு நேரம் மந்திர சுரூபமாக கலசத்துல இங்க இருந்து ஒரு கயிறு ஒன்று போட்டிருப்பாங்க சுவாமி கிட்ட. அதாவது கலசத்துல இருந்து தர்ப கயிறு மூலியமாக அங்க ஒரு சிவப்பு கயிறும் சேர்ந்தாப்புல போட்டிருப்பாங்க. காரணம் என்ன? இந்த கலசத்துல இருந்து அந்த சுவாமிய அந்த விக்கிரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலை அந்த மூன்று தத்துவங்கள். இப்ப பார்த்தீங்கன்னா இப்ப சிவாச்சாரிய பெருமக்கள் அந்த கிரியையை செய்வாங்க. நீங்க கண்ணால பாருங்க. ஆத்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவ தத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று தத்துவங்களை கொண்டு போய் சுவாமிகிட்ட சேர்ப்பாங்க. சிரசு, அதுக்கு இடைப்பட்ட பகுதி, பாதயோகம் பாதம் அப்படின்னு சொல்லி மூன்று தத்துவங்களை கொண்டு போய் இங்க இருந்து யாகசாலையில இருந்து கொண்டு போவாங்க. எப்படி நம்ம நாடி துடிக்கிறதோ அதே மாதிரி நாடி அந்த உயிர் ஸ்தானமாகப்பட்டது கொண்டு போய் சுவாமியுடைய செல்வ விநாயகர்னு சொல்லி இந்த மூன்று தத்துவங்கள் முடிஞ்ச உடனே நாமகரணம், குழந்தைக்கு இந்த பேர் சுட்டு விழா நடத்துறோம் இல்லையா, அந்த மாதிரி தான். இந்த மாதிரி குழந்தைக்கு இப்போ அவர் குழந்தை தான், கும்பாபிஷேகம் நடத்துறதுனால அவர் இப்ப இருந்து ஆரம்பம் பண்றார். புதுசா முதல் வருஷத்துல இருந்து அவர் திருப்பி 12 வருஷம் இந்த கும்பாபிஷேகத்தினுடைய தாற்பயம். இப்படி இப்போ கும்பாபிஷேகம் மறுபடியும் ஒரு விளக்கம் நான் கொடுத்துட்றேன் உங்களுக்கு. கும்பாபிஷேகம்னா என்ன அப்படின்னா 12 ஆண்டுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படின்றது வேத சாஸ்திரம். எதுக்காக 12 வருஷம் ஒரு முறை நம்ம செய்யணும்? அதை 13 வருஷம் கழிச்சு கூட செய்யலாம் இல்லையா அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா ஒரு ராசியில குரு பகவான் வருஷாந்திர வருஷம் மாறுவார். 12 ராசி தான் இருக்கு. அந்த 12 ராசிலையும் ஒவ்வொரு வருஷமும் இந்த குரு பகவான் பேர்ச்சியாய் வரும் பொழுது சுத்தி வர்றச்ச 12 வருஷம் நிறைவு பெறும். அப்படி நிறைவு பெறதுல அந்த சுவாமிக்கு சாநித்தியம்னு சொல்லுவாங்க. சாநித்தியம்னா சக்தி. அந்த சுவாமியுடைய சக்தி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிடும். முதல் வருஷம், அதாவது இப்ப நம்ம கும்பாபிஷேகம் பண்றோம் இல்லையா, முதல் 3 வருடங்கள் சுவாமி கர்ப்பகிரகத்துல இருப்பார். கர்ப்பகிரகம்னா உள்ள இருக்கக்கூடிய மூலவர். அங்க 3 வருஷம், முதல் 3 வருஷம் அங்க இருப்பார். அதுக்கு பிற்பாடு அடுத்த ஒரு 3 வருஷம் அங்க இருக்கக்கூடிய பலிபீடம் இருக்குல்லையே, தாமரை மாதிரி இப்படி இருக்குது பாருங்க, அங்க மூசிகத்துக்கு பின்னாடி அதுதான் பலிபீடம். அந்த பலிபீடத்துல அடுத்த 3 வருஷம் இருப்பார். அதுக்கு அடுத்தாப்புல 3 வருஷம் இருக்கு இல்லையா, அது கொடிமரம்.
கோவிலுடைய கொடிமரம். கொடிமரம் தான் பிரதானம் கோவில்ல. அதை சாஷ்டாங்கமா ஆண்மகன்கள் வந்து சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணணும், பெண்கள் வந்து சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணக்கூடாது, அங்கங்கள் பூமியில படப்படாது. அதனாலதான்